ஆசிரியர் தேர்வு வாரியம். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இப்போ தற்போதைய லேட்டஸ்ட் அப்டேட்டாக இது இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம டிஆர்பி கால்ஃபர் பண்ணுற பிஆர்டிஇ, அதாவது வட்டார வளமைய ஆசிரியர், இந்த யூஜிடிஆர்பிங்கிற தேர்வுக்கு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான மற்ற டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இதுக்கு போன 4 நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இதுக்கான கால்ஃபர் பண்ணதுக்கான எக்ஸாம் அட்டவணையெல்லாம் சொல்லி எந்த தேதியில் எந்த வென்யூவில் நடக்கும், ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. டிஆர்பி நான் ஆஸ் யூஷுவலாக எப்போயுமே டிஆர்பி இந்த தவறை செய்ய மாட்டாங்க. எப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தகுதி, ஒரு நாள் இப்போ அப்ளிகேஷன் போடுறதுக்கு டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இல்லை அதுக்கப்புறம் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அது ரிலேட்டடாக அதுக்கான தேர்வு தேதியும் தள்ளி அதுக்காக போகும். இந்த வாட்டி இப்படி கொடுத்தோடனே ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா, யூஜிடிஆர்பியை பொறுத்தளவு தற்போதைய வரலாறு காணாத அளவுக்கு பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பணிநாடுகள் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அளித்த கோரிக்கையை ஏற்று தேர்வுகளின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராவதற்கும் கால அவகாசம் வழங்குவதை கருத்தில் கொண்டு தேர்வு ஒத்தி வைக்கப்படுகிறது. அது மாதிரி மேற்கண்ட தேர்வானது வருகிற பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ 7/1/2024 அன்று இருந்த இந்த தேர்வு இந்த 4/2/2024 அன்னைக்கு மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய எந்த இடத்துல தேர்வு நடக்கும்னு ஹால் டிக்கெட் சொல்லியிருந்தாங்களோ அந்த ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த விண்ணப்பதாரர்களுக்கு இதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் செயலர் 27/12/2023. ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்திங்கன்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆரம்பித்து ஒரு லாங் கேப் இருந்துச்சு. அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்திங்கன்னா 25/10/2023. ப்ரெஸ் நியூஸ் சொல்லி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் BRTE 2023 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதே நாளில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக வெளியிட்டாங்க. அடுத்தது 15/11/2023 அன்னைக்கு. ஸோ அடிஷ்னலாக சில அதிகாரப்பூர்வமாக சில காலி பணியிடங்களை அதிகமாக சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15/11/2023 அன்னைக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அடிஷ்னலாக இது உள்ளதை அதே ப்ரெஸ் நியூஸில் சொன்னதோடு சேர்த்து அந்த எத்தனை நபர் எவ்வளோ பேர் நம்ம அடிஷ்னலாக காலி பண்ணிடுறதுக்காக இது தேர்வோட சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கான எடிட் ஆப்ஷன் டேட் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஏற்கனவே கடைசி தேதி முடிஞ்ச பிறகும் சில பேர் எடிட்லெஸில் ஆப்ஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறதுனால நிறைய தவறுகள் இருந்துச்சாம்னு கோரிக்கையின் அடிப்படையில் நிறைய பேருக்கு எடிட் ஆப்ஷன்கிறத கொடுத்து அதுக்கு கால அவகாசம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் எதுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, டேட் ஆஃப் மறுபடியும் எக்ஸ்டென்ஷன். ஸோ 6/12/2023 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் கொடுத்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் UGTRBக்கு மறுபடியும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே என்னன்னா, டேட் எக்ஸ்டெண்ட் ஆக தேர்வு நாள் தள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிறத எல்லாம் உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி நடக்காமல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 22/12/2023 அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான ஹால் டிக்கெட் சொல்லியிருந்தாங்க. சொன்னபடி நோட்டிஃபிகேஷன் சொன்னது என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்தது 25/10/2023 அன்னைக்கு என்ன தேதியில் சொல்லியிருந்தாங்களோ, ஜனவரி மாதம் 7ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே தேதியில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகள் மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட்டை கொஞ்சம் முன்கூட்டியே சிரமம் தவிர்க்கும் பொருட்டு. இதில் என்னென்னா, சென்னையோட மழை மற்ற காரணங்களுக்காக தள்ளி வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேதி மாற்றிப்படலை. ஆனால் இப்போ தென் மாவட்டங்களின் பொறுத்து இப்போ அதோட கருத்தில் கொண்டு அதுக்கான தேதியை தள்ளி வச்சு சரியாக ஒரு மாதம் தள்ளி இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு இதை தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 27/12/2023 அன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த இது. ஸோ டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எக்ஸாமுக்கான டென்டேட்டிவாக டேட்டு மற்ற நம்ம ஏற்கனவே சில வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஒரு தடவை ஒரு கால்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இல்லை எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தேர்வு தேதியும் தள்ளி வைக்கப்படும். இந்த முறை அது நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் தேர்வர்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. இப்போ கரெக்டாக சொல்ல மாதிரி இப்போ நடந்துருச்சு. நிறைய பேர் தேர்தல் தேதி அந்த தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படும்
வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் திடீர்னு அதே தேதி வச்சோன்னே நிறைய பேர் பயந்துட்டாங்க. அவ்வளோதான், இது நமக்கு இல்லை அப்படின்னு. சில பேர் வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. சில பேர் இன்னும் போர்ஷன் முடிக்கல, ஆனால் சீக்கிரம் முடிச்சிடலான்னு தேதியை 1, 2, 3ன்னு ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெட்டர் சான்ஸ். மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இன்னும் சரியாக சொல்லப்போனால் 40 நாளுக்கு மேலே தேதி உங்களுக்கு நாள் கையில் இருக்குது. அதனால் சிறப்பாக படிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். 2024 ஆனுவல் பிளானரில் என்னென்னலாம் எதிர்பார்ப்புகள் இருக்குது, அதில் என்னென்னலாம் வந்து 2022, 23 நடந்தது, நடைபெற்றது எதெல்லாம் இங்கே முடிஞ்சிருந்தது, இன்னும் என்னென்னலாம் 2024 ஆனுவல் பிளானரில் வரும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் போட்டிருந்தோம். இந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2024 என்னென்ன கால்ஃபர் பண்ணுவாங்க, எந்தெந்த மாதிரியான அதுக்கான குவாலிஃபிகேஷன், அதுவும் வந்து ஏற்கனவே வந்து இன்ஜினியரிங் டிஆர்பிக்கோ இருக்கட்டும், இல்லை மற்ற டிஆர்பிக்கான எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி, அதோட குவாலிஃபிகேஷன் எல்லாங்கிறத தனித்தனியாக நான் போட்டிருந்தோம். அதையும் இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போடுறேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா வந்து பிஓ எக்ஸாமில் வந்து இனிவரும் காலகட்டத்தில் தமிழ்மொழி தகுதி தேர்வுங்கிறது ஒரு கட்டாயமாக்கப்பட்டதாலும் அதை பொருட்டு அதில் வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ சில எக்ஸாமில், இப்போ பிஓ எக்ஸாம் லாஸ்ட்டாக நடந்தது பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் முதல்ல அறிவிச்ச டைம் போய் இது தமிழ்மொழி தகுதி தேர்வுக்குனாலே 3.5 மணி நேரமாக ஆச்சு. 3.5 மணி நேரம் ஆச்சுன்னா இப்போ எக்ஸாம் வந்து 9:30க்குன்னா 9:30க்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் உள்ளே விட மாட்டாங்க, 9 மணிக்கே உள்ளே விட்டுருவாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ மொத்தம் 4 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ இனி வரும் காலகட்டத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதெல்லாம் வந்து தமிழ்மொழி தகுதி தேர்வும் முக்கியமான பங்கு வகிக்கும். அதுக்கு ஒரு அரை மணி நேரம், அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம். ஸோ இனிமேல் 4 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறதுக்கான சூழல் ஏற்படும். ஏன்னா பிஇஓ எக்ஸாமுக்கு அப்படி தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதையும் இந்த வீடியோக்கில் நாங்கள் தெளிவாக போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியோட அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன, அதனோட தேர்வுகள் முறை எப்படி இருக்கும் என்னங்கிறத நம்ம ரெகுலராக நம்ம வீடியோவில் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ இதுக்கு மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடுறதுக்கான ரீசனே என்னென்னா, நிறைய சப்போர்ட்டர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக, நீங்கள் நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு இது வந்து நிறைய பொறுப்பு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஏன் இது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம் அப்படின்னா, இது எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது, உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் இதை ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நீங்கள் நம்ம கொடுக்குற சேனலோட லிங்க் வந்து நம்ம இனிமேல் வந்து கீழே வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மற்ற சோஷியல் மீடியாலலாம் நம்மளோட லிங்க் வர இருக்கிறது. நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இப்போவும் போல் எப்போதுமே எங்களுக்கு வேணும். ஏன் நாங்கள் இது சொல்கிறோன்னா, இது எஜுகேஷன் சேனல்கள்லாம் அதிக வியூஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை. சில வீடியோஸ் மட்டும்தான் நமக்கு வந்து வியூஸ் போகுது. நாங்கள் வந்து அதை நாங்கள் வந்து கரெக்டான விஷயத்தை, சரியான விஷயத்தை இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் சிஎஸ் பொன்கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.